சசிகலா பெயரில் 7 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்திருக்கிறார் ஜெயலலிதா. எனவே அவரது சட்டப்படியான வாரிசு சசிகலா மட்டும்தான் என அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் தெரிவித்தார். ஜெயலலிதாவின் வாரிசு என்ற உரிமையை சட்டப்படியாகவே சசிகலாவால் உரிமை கொண்டாட முடியாது என்கின்றனர் சட்ட வல்லுநர்கள். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார் சசிகலா. இதற்கு அக்கட்சியின் சீனியர்கள் அனைவரும் ஆதரவு அளித்துள்ளனர். இதையடுத்து கட்சியின் பொதுக்குழுவை கூட்டுவது தொடர்பான ஆலோசனையில் இறங்கியிருக்கிறார் சசிகலா. நேற்று ஜெயலலிதா மறைவின் 11ஆம் நாள் காரியத்தை கார்டனில் நடத்தியுள்ளனர். அமைச்சர்கள் உள்பட கட்சியின் சீனியர்களுக்கு கார்டனில் சாப்பாடு வழங்கப்பட்டது. அதே நேரம் அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் பேசும்போது ஜெயலலிதாவின் மனசாட்சியாக சசிகலா செயல்பட்டார். நிர்வாகிகள் இடையே பிரச்சனை வரும்போது இரு தரப்பினரையும் விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் பணியை சசிகலாவிடம் ஒப்படைத்திருந்தார். தனக்கு அடுத்தபடியான வாரிசாக சசிகலாவை தான் முன்னிறுத்தினார். ஸ்ரீராம் இன்வெஸ்டார் நிறுவனத்தில் 1991ஆம் ஆண்டு 7 லட்சம் ரூபாயை சசிகலா பெயரில் டெபாசிட் செய்தார் ஜெயலலிதா. அந்த பணத்திற்கு வாரிசாக சசிகலாவை தான் நியமித்துள்ளார். அவரே வாரிசு எனவும் கையெழுத்திட்டுள்ளார் ஜெயலலிதா என்று தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் குமாரதேவனிடம் பேசினோம். ஒருவர் பெயரில் பணத்தை டெபாசிட் செய்தால் அவர் அந்த பணத்திற்கு உரிமை கொண்டாடலாம். ஆனால் பணத்தை முதலீடு செய்தவரின் நேரடி வாரிசு என உரிமை கொண்டாட முடியாது. மரணம் அடைந்தவர்களின் சொத்துக்களுக்கு அவரது இரத்த சம்பந்தம் உள்ளவர்கள் மட்டுமே சொந்தம் கொண்டாட முடியும். வங்கிகளில் டெபாசிட் செய்தவர் இறந்துவிட்டாலே அந்த பணம் அவரது குடும்ப சொத்தாகி விடுகிறது. அந்த பணத்தை அவரது சட்டப்படியான வாரிசுதாரர் மட்டுமே அனுபவிக்க முடியும். வாரிசு உரிமை சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படிதான் பணத்தை கையாள முடியும். அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்களின் அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி ஆகியோர் உரிமை கொண்டாடலாம். அப்படி இல்லாத நேரத்தில் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் 2ஆம் வாரிசுதாரர்களாக உரிமை கொண்டாட முடியும். இறந்தவர் ஏதேனும் உயில் எழுதி வைத்திருந்தால் அந்த அடிப்படையில் அவருடைய சொத்துக்களை வேறொரு நபர் அனுபவிக்கலாம். சொத்துக்கள் சென்னை நீதிமன்ற எல்லைக்குள் இருந்தால் உயிலை நிறைவேற்ற மனு அளிக்க வேண்டும். அதில் எதிர்ப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். உயில் எழுதப்பட்ட நேரத்தை கணக்கிட்டு ஏற்படும் சந்தேகத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்கலாம். எப்படி பார்த்தாலும் இரத்த சம்பந்தம் இல்லாதவர்கள் சட்டப்பூர்வ வாரிசாக முடியாது என்கின்றார். சட்டப்படியான வாரிசு சசிகலா மட்டும்தான் என ஊடகங்களில் ஆணித்தரமாக வாதிட்டு வருகின்றனர் அதிமுக நிர்வாகிகள். மறுபுறம் பொதுச் செயலாளர் பதவிக்கு கட்சி விதிப்படி 5 ஆண்டுகளை சசிகலா நிறைவு செய்யவில்லை என கூறி வழக்கு தொடர்ந்தார் சசிகலா புஷ்பா. கட்சி உறுப்பினராக இல்லாத சசிகலா புஷ்பா வழக்கு தொடர்ந்ததை ஏற்க முடியாது. உள்கட்சி விதிப்படி கட்சி உறுப்பினர்கள் வழக்கு தொடர்ந்தாலே உறுப்பினர் தகுதியை இழந்து விடுவார்கள் என அதிர வைத்தார் அதிமுக தரப்பு வழக்கறிஞர். இதையடுத்து தேர்தல் ஆணையத்துக்கும் சசிகலாவுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார் நீதியரசர் கல்யாணசுந்தரம். வழக்கின் இறுதி கட்டத்துக்காக காத்திருக்கிறார்கள் சசிகலா தரப்பு வழக்கறிஞர்கள். டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் பொதுக்குழுவை நடத்தி முடிக்காவிட்டால் தேர்தல் ஆணையத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதால் அடுத்து செய்ய வேண்டிய உடனடி காரியங்கள் பற்றிதான் ஆலோசித்து வருகிறார் சசிகலா. கட்சியின் சட்ட விதிகளை பற்றியும் அவரிடம் விரிவாகவே எடுத்து கூறியுள்ளனர். சட்ட சிக்கல்களை எதிர்கொள்வது ஒரு புறம் இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் சசிகலாவுக்கான ஆதரவை பெருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான அசைன்மெண்ட். மாவட்டம் தோறும் சுவரட்டிகள் ஒட்டுவது, நலத்திட்ட பணிகளை வேகப்படுத்துவது என மாவட்ட நிர்வாகிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். டிசம்பர் 24 அன்று எம்ஜிஆர் நினைவு நாளையொட்டி எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடும் நிகழ்வில் சசிகலா பங்கேற்பார். அதன் பின்னர் கட்சி அதிகாரம் தொடர்பான விஷயங்கள் படிப்படியாக அரங்கேறும் என்கிறார் அதிமுக நிர்வாகி ஒருவர்.